ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4க்கான 30வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 30வது நாளான இன்று டோட்டலாக 233 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஜேஏ, விஏஓ, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேயருக்கான டோட்டல் வேகன்சி 7209. 30 நாளுக்கான கவுன்சிலிங் முடிந்த நிலையில் இதுவரை 6408 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 801 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 29வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எஸ்டி கம்யூனிட்டி தவிர மற்ற கம்யூனிட்டியில் எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ்டி கம்யூனிட்டியில் மட்டும்தான் கொஞ்சம் வேகன்சிஸ் இருந்தது. அந்த வேகன்சியும் இன்று ஃபில் ஆகிருச்சு. ஏற்கனவே எஸ்டி ஜென்ரலில் 44 வேகன்சிஸ் நிறுத்தி வச்சுட்டாங்க. அடுத்த பேஸ் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணோன்னு. மற்றது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருந்த வேகன்சிஸ் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம்ல இருந்த வேகன்சி இன்று முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10 விடோவில் டோட்டல் வேகன்சி 63. இதுவரை 46 ஃபில் ஆகி மீதம் 17 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனில் இதுவரை 11 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 114 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 24, 20 ஃபில் ஆகி மீதம் 4 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 11. இந்த 11 வேகன்சிஸுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல இருந்த 10 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 உமன் பிளின்ல டோட்டல் வேகன்சி 3, 2 ஃபில் ஆகி மீதம் 1 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 உமன் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 32, 8 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 24 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோல இருந்தது ஒரு வேகன்சி தான். இந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 8, 4 ஃபில் ஆகி மீதம் 4 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 6, 1 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் எம்யூஎல்டிஏல டோட்டல் வேகன்சி 7. இன்று இதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. மீதம் 6 வேகன்சி இருக்கு. உமன் எம்யூஎல்டிஏல டோட்டல் வேகன்சி 2. இந்த 2 வேகன்சி இன்னும் அவைலபிளா இருக்கு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்றிலிருந்து ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சி அதிகமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸ் அதிகமாகவே ஃபில் ஆகிருக்கு. ஜென்ரல் 10ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டீஃப் மற்றும் ஜென்ரல் ஆர்த்தோ, உமன் ஆர்த்தோ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்கு. நாளையும் இதே போல ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸ் அதிகமாக ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் பிசி கம்யூனிட்டி, பிசி ஜென்ரல் இதெல்லாம் விட்டுறலாம். எல்லா கம்யூனிட்டிலுமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு பிசி கம்யூனிட்டியில் அப்படின்னு பார்க்கலாம். பிசி விடோவில் டோட்டல் வேகன்சி 39, 24 ஃபில் ஆகி மீதம் 15 வேகன்சிஸ் இருக்கு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 6 வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 74 வேகன்சிஸ் இருக்கு. பிசி ஜென்ரல் பிளின்ல 23 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. 17 ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 7. இந்த 7 வேகன்சியுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. இதே போல பிசி ஜென்ரல் ஆர்த்தோல இருக்க வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் பிளின்ல 2 வேகன்சி தான் கொடுத்தாங்க. இந்த 2ம் ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 3, 1 ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சி இருக்கு. பிசி உமன் ஆர்த்தோல இருக்கக்கூடிய 3 வேகன்சிஸும் ஃபில் ஆகிருச்சு. பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 9, 5 ஃபில் ஆகி மீதம் 4 வேகன்சி இருக்கு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. பிசி கம்யூனிட்டியில ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் ஆர்த்தோ, உமன் ஆர்த்தோ ரெண்டுலையுமே அதுக்கான வேகன்சி எவ்வளவோ அந்த வேகன்சி எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. இதே போல ஜென்ரல் டீஃப்ல இருந்த 7 வேகன்சி முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. இன்னும் உமன் டீஃப்ல மட்டும்தான் 2 வேகன்சி இருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டியில உமன் டீஃப்க்கு மட்டும்தான் இன்னும் 2 வேகன்சி இருக்கு. பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதுக்கான வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பிளிண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசி ஜென்ரல் பிளிண்ட்ல இன்னும் 6 வேகன்சி இருக்கு. உமன் பிளிண்ட்ல 2 வேகன்சி தான் டோட்டலாக கொடுத்தாங்க. இந்த 2 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஸோ பிளிண்ட் கேட்டகரியில இன்னும் 6 வேகன்சி தான் பிசி கம்யூனிட்டியில இருக்கு. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டி, பிசிஎம்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தோம்னா பிசிஎம் விடோல டோட்டல் வேகன்சி 22, 1 ஃபில் ஆகி மீதம் 21 வேகன்சி இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 5, இந்த 5 வேகன்சி முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில ஆர்த்தோக்கான வேகன்சி எதுவுமே இல்லை. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் விடோல ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. மீதம் 21 வேகன்சி இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் டீஃப், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் எம்பிசி கம்யூனிட்டி, எம்பிசி விடோல டோட்டல் வேகன்சி 24, 12 ஃபில் ஆகி மீதம் 12 வேகன்சி இருக்கு. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல டோட்டல் வேகன்சி 62, 2 ஃபில் ஆகி மீதம் 60 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 8, இந்த 8 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 13, 12 ஃபில் ஆகி இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு.
ஜென்ரல் ஆர்த்தோல 20 வேகன்சி இருந்தது, இந்த 20 வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி உமன் பிளின்ல டோட்டலா 2 கொடுத்துருந்தாங்க, ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் ஒரு வேகன்சி இருக்கு. எம்பிசி உமன் ஆர்த்தோல 2 வேகன்சி தான், இந்த 2 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 6, 1 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சி இருக்கு. எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 11, 2 ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. எம்பிசி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. மேல் மற்றும் ஃபீமேல் யாராக இருந்தாலும் ஜென்ரல் ஆர்த்தோ உமன் ஆர்த்தோல வேகன்சி இல்லை. இதே போல எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல 12 வேகன்சி ஃபில் ஆகி இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேகன்சி. எக்ஸர்வீஸ்மான்கான வேகன்சி மட்டும் இன்னும் நிறைய அப்படியே இருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ் நிறைய ஃபில் ஆகிருக்கு இன்று. நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி விடோல டோட்டல் வேகன்சி 21, 3 ஃபில் ஆகி மீதம் 18 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 7, 6 ஃபில் ஆகி மீதம் ஒரு வேகன்சி இருக்கு. ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 7, இந்த 7 வேகன்சியுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோல 15 வேகன்சி கொடுத்துருந்தாங்க, இந்த 15 வேகன்சி முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எதுவுமே இல்லை. இதே போல டீஃப்கான வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்கான வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல. இதே போல எஸ்சி ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் நேற்று எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 14 வேகன்சியும் உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 3 வேகன்சி இருந்தது, அது இன்று முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியிலும் நாளை முதல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியில் விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக விடோ பிஎஸ்டிஎம்ல 6 வேகன்சியும் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ் எதுவும் இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கல, அப்படியே தான் இருக்கு. ஸோ நாளை முதல் எஸ்டி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சிஏ விடோல டோட்டல் வேகன்சி 4, அந்த வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ எதில் ஃபில் ஆகிருக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 4, இதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 3 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஜென்ரல் பிளின்ல மட்டும்தான் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதம் 3 வேகன்சி இருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 30 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் ஜேஏ விஏஓ டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேக்கான டோட்டல் வேகன்சி 7209, இதுவரை 6408 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 801 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த குரூப் 4க்கான அதாவது ஜேஏ விஏஓ டிராஃப்ட் மற்றும் ஃபீல்டு சர்வேக்கான கவுன்சிலிங் இன்னும் மீதம் 3 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இன்றைக்கே வந்து சொல்லியிருந்தோம் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிஸ் இன்று நிறைய ஃபில் ஆகும்னு. ஸோ அதே மாதிரி ஃபில் ஆகிருக்கு, நாளையும் இதே போல் அதிகமாக ஃபில் ஆகலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. பிசி, எம்பிசி, பிசிஎம் மற்றும் எஸ்சி இதில் இருக்கக்கூடிய ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எல்லாம் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ நாளையிலேருந்து ஆர்த்தோ கேண்டிடேட்ஸ்க்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை. ஆர்த்தோ கேட்டகரியை தவிர்த்து அடுத்தபடியாக அதிகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கிறது எது அப்படின்னா டீஃப். ஜென்ரல் டீஃப்ல எந்த வேகன்சியுமே இன்னும் இல்லை, உமன் டீஃப்ல மட்டும்தான் 24 வேகன்சி இருக்கு. பிசி கம்யூனிட்டியில் டீஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிசி ஜென்ரல் டீஃப்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஜென்ரல் டீஃப்லையும் எதுவும் இல்லை, பிசி ஜென்ரல் டீஃப்லையும் எதுவும் இல்லை. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் பிசி மேல் கேண்டிடேட்ஸ்ல ஜென்ரல் டீஃப்ல வந்து எந்த வேகன்சியும் கிடையாது, உமனுக்கு மட்டும்தான் இன்னும் வேகன்சி இருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டியில் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ல எந்த வேகன்சியும் இல்லை, உமன் டீஃப்க்கு மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்கு. பிசி உமன் டீஃப்ல 2 வேகன்சி இருந்தாலும் ஜென்ரல் டீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்னும் 24 வேகன்சி இருக்கு. ஸோ பயப்பட தேவையில்ல. இதே போல எம்பிசி கம்யூனிட்டியில் டீஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு கேட்டகரியாக தான் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டீஃப் அப்படின்னு, அதில் இன்னும் ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வேகன்சி யார் முன்னாடி எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஒரு வேகன்சி மட்டும்தான் இன்னும் எலிஜிபிளா இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது, ஜென்ரல் 10 உமன் டீஃப்ல வந்துட்டு இன்னும் 24 வேகன்சி இருக்கு. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எம்பிசி கம்யூனிட்டியில் டீஃப்க்கு இன்னும் ஒரு வேகன்சி தான் எலிஜிபிளா இருக்கு. இதே போல எஸ்சி கம்யூனிட்டி அப்படி எடுத்துட்டோம்னாலும் எஸ்சி ஜென்ரல் டீஃப்ல வந்து 7 வேகன்சி கொடுத்துருந்தாங்க, இந்த 7 வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிலையும் மேல் டீஃப்க்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை, ஏன்னா ஜென்ரல்லையும் டீஃப்கான வேகன்சி இல்லை, எஸ்சி ஜென்ரல் டீஃப்லையும்
டீஃப்கான வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஆர்த்தோ மற்றும் டீஃப்கான வேகன்சிஸ் பெரும்பாலும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஆர்த்தோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். டீஃப்க்கு எம்பிசி கம்யூனிட்டியில் உமன் மற்றும் எஸ்சி கம்யூனிட்டிலையும் எஸ்சிஏ கம்யூனிட்டிலையும் இன்னும் வேகன்சி இருக்கு. நாளை மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸும் பெரும்பாலும் ஃபில் ஆகிரும். ஸோ எவ்வளோ வேகன்சி நாளைக்கு ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிசி அவங்க வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.